இந்த வீடியோவில் ஃபேன்சி நெக் ஸ்கேலப் டிசைன் எப்படி கேன்வாஸில் கட் பண்ணி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேப்பரில் ரைட் சைடு ராங் சைடு டர்ன் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேலே இருக்க அந்த மெஷர்மெண்ட்டில் மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்கேலப்புக்கும் இன்னொரு ஸ்கேலப்புக்கும் நடுவில் 1.25 இன்ச் கேப் இருக்கணும். அப்போனா நமக்கு பர்ஃபெக்டாக ஸ்கேலப் கரெக்டாக இருக்கும். பண்ணி எடுத்த கேன்வாஸ் ஷீட்டை அந்த டாட்டாக இருக்க அயனிங் சைடு இருக்குல்ல, அதை வந்து லைனிங் கிளாத்தில் வச்சு நல்லா அயன் பண்ணி எடுத்துக்கணும். அயன் பண்ண கிளாத்தோட அந்த சைடு எட்ஜ் எல்லாத்தையும் ஓரத்தை ஃபுல்லாத்தையும் மடித்து தைச்சி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் பிசிறு வெளியே வராது. ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சாட்டின் லைனிங்கையும் நெட் ஃபேப்ரிக்கையும் அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நெக்கை வந்து ஜாயின் பண்ண முடியும். பிசிறு எக்ஸ்ட்ரா இருக்க பிசிறு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ கேன்வாஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததை மெயின் கிளாத் மேலே வச்சு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்போ தான் நகலாமல் இருக்கும், இல்லைனா மூவ் ஆயிரும். ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் ரஃப் ஸ்டிச்சாக. இப்போ நெக்கை வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்கேலப் ஸ்டிச் பண்ணுறப்ப கொஞ்சம் பொறுமையாக ஒரு வளைவுக்கும் ஊசியை நிறுத்தி டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணால் ஸ்கேலப் கரெக்டாக அழகாக வந்துடும். இப்போ நெக்கோட லைன் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ உள்ளே இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணிவிட்டு அந்த ஸ்கேலப் இருக்குல்ல, ஸ்கேலப்போட எட்ஜுக்கு ஒரு நாச் பண்ணி திருப்பினா ஈஸியாக டர்ன் ஆகும். அப்போ நமக்கு ஸ்கேலப் வந்து பர்ஃபெக்டாக வரும். இப்போ இந்த ஸ்கேலப் திருப்பணும்ல லைனிங்கோட உள்ள, அதை வந்து மேலே ஒரு படிமான தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நெக் லைன் வந்து ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். நெக் ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக தெரியும். ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ படிமான ஸ்டிச் போட்டு இப்போ நெக்லைனை ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த நெக்லைன் கரெக்டாக ஃபினிஷிங்காக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல்.